அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 6, 2024 இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். குடும்ப அட்டையில் பெயரை உறுதி செய்யாவிட்டால் நீக்கம். நியாய விலை கடை பணியாளர்கள் எச்சரிக்கையால் மக்கள் அதிர்ச்சின்னு ஒரு பெரிய ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த விதமான கன்ஃபார்மான நியூஸ் எதுவும் இதை பற்றி வரல. அப்படி ஏதாவது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் அதை நான் நோட் பண்ணி சொல்கிறேன் நியூஸில். அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்றத பார்ப்போம். சூழ்ச்சி முடிவு துணிவு ஏதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிந்து கொள்வதே ஆகும். அவ்வாறு கொண்ட துணிவு காலந்தாழ்ந்து நிற்பது குற்றமாகும்னு வினை செயல் வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக சங்கர் மகாதேவனின் சக்தி இசைக்குழுவுக்கு கிராமி விருதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பாடகர் சங்கர் மகாதேவனின் சக்தி இசைக்குழுவுக்கு தி மொமெண்ட் ஆல்பத்துக்கு சிறந்த, அதாவது மொமெண்ட் அப்படின்னு தி மொமெண்ட்னு ஆல்பம் பண்ணியிருக்காங்க போல். சிறந்த இசை ஆல்பம் பிரிவில் நிகழாண்டு கிராமி விருது வழங்கப்பட்டது. 66வது கிராமி விருது வழங்கும் விழா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. சர்வதேச அளவில் இசை உலகில் பிரபல விருதாக கருதப்படும் கிராமி விருது பல்வேறு பிரிவுகளில் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் சிறந்த இசை ஆல்பம் பிரிவில் இந்தியாவின் சக்தி இசைக்குழுவுக்கு நிகழாண்டு கிராமி விருது வழங்கப்பட்டிருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம் தொடக்கம் தமிழகத்தில் முதல் மணி தெரிவிச்சிருக்காங்க. சிம்பிளாக சொல்லிடுறேன். தற்போது நாகர்கோவில் தொல்லவிலை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தமிழகத்தில் முதல் முறையாக மக்களை தேடி ஆய்வகம் சேவை என்ற சிறப்பு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலேயே பொதுமக்கள் 63 வகையான பரிசோதனைகளை செய்து கொள்ள முடியும் என்றார் அவர்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் கரெக்டாக நம்ம சேனலில் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.